நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வெள்ளிக்கிழமை அனாலிசிஸ் வீடியோ நம்ம போடல. ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்பிங் சிக்னலுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே மூவ்மெண்ட்டை பற்றி பேசிட்டனால நம்ம டைரெக்டாக நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கேருந்து மார்க்கெட் நாளைக்கு எப்படி போகலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னாக்கா மேலே இந்த ஜோன் வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு இந்த ஜோனையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் ஆல் டைம் ஹை. இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்ததுன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதை பிரேக் பண்ணாங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னாக்கா நம்ம அப்சைடுக்கான பொசிஷன்ஸ் பார்க்கலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ நம்ம ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனால் இந்த ஜோனில் எகெயின் ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எகெயின் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆல் டைம் ஹையை போய் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாததுனால ப்ராபப்ளி நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே இவ்வளோ தூரம் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனாலும் போகலாம். ஸோ நாளைக்கு எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லைன் ப்ளூ கலர் லைனில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோனையும் பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் கீழே வந்து இந்த ஜோன் அண்ட் இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். டவுன் சைட் போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. இங்கேருந்து மேலே போனாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஜோனில் எகெயின் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம் மார்க்கெட்டு. ஒரு கன்சால்டேஷன் நடக்கலாம் திரும்ப. அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைடுக்கான சான்சஸ் பார்த்தாலும் இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்த ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம். எகெயின் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே நாளைக்கு ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இங்கேருந்து கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த சைடு மூவ் பண்ணுறாங்க, எந்த ஜோனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். எந்த ஜோனை பிரேக் பண்ணாலும் அந்த சைடுக்கான சான்சஸ் பாருங்கள். அதுவும் கேண்டில் சப்போர்ட் ப்ராப்பராக கிடைக்கும் போது மட்டும் எடுங்க. நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.